டிசம்பர் 6 கருப்பு தினத்தை முன்னிட்டு தோளில் கருப்பு துண்டு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தி பேரணி. சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும். வக்ஃப் திருத்த சட்டம் 2025 என்ற வழிப்பறி கொள்ளை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் 1991 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தாம்பரம் சண்முகம் சாலையில் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை தமுமுக சார்பில் மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 4 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தாம்பரம் பகுதி மசூதி நிர்வாகிகள், நூற்றுக்கணக்கான பெண்கள், சிறுவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையத்தையே தன் வசப்படுத்திக் கொண்டு வாக்கு திருட்டுகளை துணிவோடு அரங்கேற்றி வரும் பாசிஸ்டுகள் நீதித்துறைக்குள் செய்துள்ள ஊடுருவல்கள் இந்த நாட்டின் நீதி பரிபாலனத்தையே அச்சத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாக்கி வருவதாகவும், நாட்டு மக்களின் வாழ்வுரிமை, வாக்குரிமை, வழிபாட்டு உரிமை ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாஜக ஆட்சியில் SIR என்ற பெயரில் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகியுள்ளதாகவும், வக்ஃப் திருத்த சட்டம் 2025 என்ற வழிப்பறி கொள்ளை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் 1991 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் 50 இடங்களில் தோளில் கருப்பு துண்டு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பேரெழுச்சியுடன் நடத்தியது. தாம்பரத்தில் நடைபெற்ற மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமை தாங்கினார். மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாக்கூப், மேலும் தோழமை கட்சியினர், இயக்கத்தினர், ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கோஷமிட்டு கோரிக்கைக்கு வலிமை சேர்த்தனர். சமுதாய ஒற்றுமை ஓங்குகிறது, நீங்குகிறது, நீங்குகிறது. மதவெறி பாசிசம் நீங்குகிறது, நீங்குகிறது. டிசம்பர் 6 மறக்க மாட்டோம். மிருக கணக்கல் மனிதம் சாய்த்த, மிருக கணக்கல் மனிதம் சாய்த்த டிசம்பர் 6 மறக்க மாட்டோம். உலகம் பார்க்க நடந்த கொடுமை ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டதை மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். உலக அரங்கில் இந்திய நாடு தலை குனிந்து நின்ற வைத்திய சட்டமாம் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம். வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சமாஜ கட்ட உயர்கின்ற சங்கிகளுக்கு துணை போகும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் 59 இடங்களில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற SIR-ஐ வாபஸ் வாங்க வேண்டும். காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வணக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை, இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். இந்த நாட்டில் பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து வணக்க வழிபாட்டு தலங்களும் 1947 நாடு விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்ததோ, கோயிலாகவோ, சர்ச்சாகவோ, மசூதியாகவோ, பல்வேறு வணக்க வழிபாட்ட தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் 1991 ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தை உடனடியாக உச்சநீதிமன்றத்திலையும், உயர்நீதிமன்றத்திலையும், நடுவர் நீதிமன்றத்திலையும், கீழ்மன்றத்திலையும் அனுப்பி வைக்கப்பட்டு அது அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய 3000 சில பள்ளிவாசல்களிலும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும், அதாவது RSS உடைய சங்கு பரிவார்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவர்கள் எச்சரிக்கை சொல்வதும், அதேபோல் ஞானவாய்ப்பு பள்ளிவாசலில் நீதிபதிகளே சட்டத்துக்கு முரணாக தீர்ப்பு கொடுப்பது, ஞானவாய் பள்ளிவாசலுக்குள் லிங்கம் இருந்ததா இல்லையா என்று
ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே உத்தரவு போடுவது, அதேபோல் சம்பல் பள்ளிவாசலில் உள்ளே கோயில் இருந்தது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு முயல்வது, தாஜ்மஹாலை கோயிலாக சிந்தரித்து வழக்கப்பட்ட அந்த வழக்கை எடுப்பது, நேற்று திருப்பரங்குன்றத்தில் எல்லைக்கல் மேல் தீபம் ஏற்றுங்கள், சிக்கந்தர் மலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு தான் சார்ந்திருந்த கொள்கையின் அடிப்படையில், தான் சார்ந்திருந்த RSS கொள்கையின் கோல்வக்கர் சாவக்கர் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம். முழுமையாக 1991 ஆண்டு வணக்க வழிபாடு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதை கேட்டு தொடர்ச்சியாக 59 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் இன்னும் தொடரும். தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்துவ தேவாலயங்களும் தனிநபர் வழக்கு பதிவு பண்ணணும். உயர்நீதிமன்றங்கள் இது மாதிரி அந்த கோயில்களை இடிக்க வேணும், அதுவும் வழிபாட்டு ஸ்தலங்களை ஆணையிட்டு இடிக்க, அதெல்லாம் உங்களோட கருத்து எப்படி? நேற்று திருப்பரங்குன்றத்தில் கூட நீங்க பார்க்கலாம், தமிழகத்தில் தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையை அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்கும்போது, தமிழக மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது, நாடாளுமன்ற எம்பிகள் இருக்கின்றார்கள், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் இருக்கின்றார்கள், நாட்டில் அனைத்து விஓக்களும் தாசில்தார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கின்றார்கள். நாட்டில் உள்கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு நீதிபதி மூலியமாக, நீதிமன்றங்கள் மூலியமாக நீதிபதிகளை வைத்து சங்கிலி செய்து கொண்டிருக்கின்றார். இது புரிதல்ல. 1949 எப்படி KK நய்யார் பாவூர் பள்ளிவாசலை பூட்டினார்களோ, அதே போல் எப்படி 1987 பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்களோ, பிறகு எப்படி 3 பங்காக பாவூர் மசீது இடத்தை பிரித்து கொடுத்தார்களோ, பிறகு இடித்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்று எப்படி நீதிமன்றம் மூலியமாக அவர் கொடுத்தார்களோ, இன்னும் அதிகமாக செய்வார்கள். இதை மக்கள் முறியடிப்பார்கள். வெகு தூரம் இல்லை மக்கள் புரட்சி வெடிப்பது.